Assalamu alaikum friends, welcome to Hasi's Recipes Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செம்ம டேஸ்டியான முட்டை மிளகு மசாலா தான் பார்க்க போகிறோம். இது செம்மையாக இருக்கும். நம்ம சப்பாத்தி ரைஸ்ன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் முட்டை வறுவல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வீட்டில் இதை தான் செய்ய சொல்லுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்காகவே நம்ம இதை செஞ்சிடலாம். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசிஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் அகலமான பேன் எடுத்திருக்கேன். நீங்களும் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு ஒரு 3 வெங்காயம் நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காண்டி நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ லேசாக வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் மறந்துடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக கட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமேல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு தக்காளி வதங்கியிருக்கு. அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி நம்ம லேசாக தக்காளியை மசிச்சு விடலாம். கரண்டியால் நம்ம மசித்தோம் அப்படின்னா அது தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இனி இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலா வடை போகிறதுக்காண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மசாலாவுடைய பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த மசாலா குக் ஆகிறதுக்காண்டி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஒரு லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும் போது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இது குக் ஆனால் போதும். இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை ஊற்றுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். முட்டை உடஞ்சிராமல் இருக்கிறதுக்காண்டி முதல்ல வெள்ளைக்கருவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேடு மஞ்சள் கருவை விழுகிற மாதிரி ஊற்றிடலாம். இதே மாதிரி நம்ம ஒரு 5 முட்டை அளவுக்கு ஊற்ற போகிறோம். நான் 2 முட்டை பிராய்லர் முட்டையும் மிச்சம் 3 முட்டை நாட்டுக்கோழி முட்டையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் மொத்தமாக ஒரு 7லேருந்து 8 முட்டை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கிரேவிக்கு. இப்போ நம்ம அடுத்த முட்டையும் இதே மாதிரி மெதுவாக ஊற்றிக்கிடலாம். லேசாக நம்ம அந்த கிரேவியை விலக்கி விட்டு நம்ம முட்டை ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக செட் ஆகும். முட்டை ஊற்றும் போது கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும். இப்போ நம்ம எல்லா முட்டையுமே ஊற்றியாச்சு. நான் 5 முட்டை அளவுக்கு ஊற்றிருக்கேன். நீங்கள் எத்தனை முட்டை ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 8 முட்டை அளவுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டுடலாம். முட்டை குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் முட்டை நல்லா குக் ஆகி வரும்.
ஒரு 8 நிமிஷம் ஆச்சு எனக்கு அந்த முட்டை குக் ஆகிறதுக்கு. இந்த அளவு குக் ஆகணும். குக் ஆகினதுக்கு அப்புறமேலு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா மட்டும்தான் முட்டை நமக்கு உடையாமல் வரும். இப்போ நம்ம ஒன்றா நம்ம லேசாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்ம அந்த சைடும் நம்ம நல்லா குக் பண்ணி விடலாம். மெதுவாக திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து முட்டை வந்து உடையாமல் வரும். இல்லைன்னா முட்டை வந்து உடஞ்சிரும். இப்போ நம்ம எல்லா முட்டையுமே திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம திரும்ப மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் முட்டை எவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் பண்ண போகிறோம். ஒரு கரண்டி வச்சு இதே மாதிரி குட்டி குட்டியாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாகவே நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா முட்டையுமே. இப்போ நம்ம எல்லா முட்டையுமே குட்டியாக கட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலாலாம் அந்த எல்லா முட்டையிலையுமே நல்லா வந்து பரவி நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம இந்த மசாலாவில் குக் பண்ணலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமேலு கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இனி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான முட்டை மிளகு மசாலா வறுவல் வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும், எல்லா சாதத்துக்கும், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.